ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ॐ नमोऽस्तु ते व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रतीक. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म संप्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. பக்கம் 99. तदा प्राणाः गौणी असंभवात् तद प्राक्श्रुते च तद पूर्वगत्वात्वा च सप्तगतेः विशेषितत्वा च अस्तादयस्तु स्थितो नैवम् अनवश्च श्रेष्ठच्च न वायुक्रिये पृथक् उपदेशात् चक्षुरादिवत् तद् सहसिष्टायातिप्यः अकरणत्वाच्च न दोषः तदा हि दर्शयति पंचवृत्तिः मनोवत् व्यपतिष्यते अनुश्च ज्योतिरादि अधिष्ठानं तु तदा मननात् प्राणवता सप्तात् तस्य च नित्यत्वात् तनिन्द्रियाणि तद्व्यपदेशात् अन्यत्र श्रेष्ठात्. Very good. So
நமக்கு வந்து இப்போ வந்து 8வது அதிகரணத்துக்குள்ளே நுழைகிறோம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கோம். எப்படி பிரம்மன் ஜீவாவுக்குள்ளே நுழைஞ்சதோ அது போல் மீண்டும் சாஸ்திராலயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி போனோம். சாஸ்திராலய நவாகம் டு சாஸ்திராலயம் 300 அப்படி நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ நவாகத்துலேருந்து சிதம்பரம் போனோம். அங்கேருந்து ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடம் முடித்து சங்கர மடத்துக்கு போனோம். அங்கேருந்து காஷி அயோத்தியாவுக்கு போய் திருவொற்றியூரில் அங்கே போய் அங்கே வந்து ஞானத்தினுடைய அதிஷ்டான தேவதை அந்த இடத்துல வந்து வடிவுடை அம்மன் அங்கே வந்து நம்ம போனோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பி சாஸ்திராலயம் வந்திருக்கோம். இது ஒரு ரோடு மேப். இப்போ நம்ம படித்ததில் ஏகாதச இந்திரியாணி அப்படி படித்தோம். அதில் ஒன்று வந்து ஒரு கதை படித்தோம். அதில் யார் சிரேஷ்டன், பிராணனா சென்சஸா அப்படி போட்டி வந்தது. ஒன்று ஒன்றா பிரம்மாஜிக்கிட்ட போய் முறை இந்த குப்பன் இவங்க ஃபஸ்ட் ரோ கொஞ்சம் பின்னாடி போங்க, நல்லா செகண்ட் ரோ கொஞ்சம் பின்னாடி போங்க, நீங்கள் நல்லா பின்னாடி போங்க, கௌதம் பின்னாடி போங்க. எஸ், அந்த யார் சிரேஷ்டன், பிராணனா அல்லது 11 இந்திரியங்களா அப்படி வந்தது. எல்லாம் பிரம்மாஜிக்கிட்ட போய் இந்த 11 இந்திரியங்களும் முறையிட்டது, யார் எங்களில் பெருசு. சரி, ஒரு பரீட்சை வைக்கலாம். என்ன பரீட்சை வைக்கலான்னா, எல்லோரும் ஒரு வருஷம் லீவு போட்டு போங்க, இந்த உடம்பு வந்து சரீரம் தாங்கிறதான்னு பார்க்கலாம். எல்லாம் லீவு போட்டுட்டு போயிடுச்சு. காது சென்ஸு போயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். காது கேட்கலன்னு வச்சுக்க, நிறையா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். துன்பம் வந்து இல்லாமல் போயிடும் காது கேட்காமல் இருந்ததுன்னா. அது மாதிரி கண் இல்லாமல் கூட ஒரு வருஷம் தான் இருந்தோம். எல்லாருமே பிழைக்க முடியும். 11 இந்திரியங்கள் தனித்தனியாக போச்சு. மனசு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல். மனசு ஒரு வருஷம் லீவு போட்டு போயிடுது. அந்த மனசு லீவ் போட்டு திருப்பி வந்தது. அதுக்கு க்யூரியாசிட்டி, அதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அது என்ன கேட்டதுன்னா, நான் இல்லாதப்போ நீங்களாம் எப்படி இருந்தீங்க? இந்த 10 கோரஸாக சொன்னேன். நாங்கள் முட்டாளாக இருந்தோம். சுவாமிஜி வந்து சாஸ்திராலயத்துக்கு இந்த இது கூட்டிகிட்டு இதில் வந்து யூனிஃபார்மில் வரணும் அப்படி சொன்னார். நாங்கள் முட்டாள்தனமாக வந்துட்டோம், யூனிஃபார்மே இல்லாமல் போட்டுட்டு வந்தோம். அதில் யூனிஃபார்ம் சாரி வேறு சிலருக்கு கொடுத்தது. பிரயோஜனம், தண்ணி காட்டலாம், குடிக்கிறது மாடு தானே குடிக்கணும். ஏன்னா அவன் வந்து மனசை ஒரு வருஷத்துக்கு லீவு போட்டான், புரியுதா? அதனால் யூனிஃபார்மில் வரல. ஆனால் எங்கள் ஸ்ரீதர்ஜி சொல்லலையே கண்டிப்பாக யூனிஃபார்மில் வரணும்னு. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் நாங்கள் இதிலெல்லாம் வந்தோம். என்ன அந்த ஃபங்க்ஷன் சஷ்டி வர்த்தந்திக்கெலாம் வந்தோம். சஷ்டி வர்த்தந்தில் சஷ்டியப்து பூர்த்தி மணி விழாக்களில் நாங்கள் வந்தோம். ஆனால் அலங்கார பூஷிதையாக வந்திருக்கணும். இப்போ புரியுது? அந்த எப்பயோ சொன்ன உபனிஷத்தினுடைய கதை இப்போ கரெக்டாக இருக்கிறது. நான் பொதுவாக வந்து அறிவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன்டா பிறந்துட்டேன் அப்படி கேட்பேன் நான். அதுக்கு பிரமாணம் வந்து இங்கே வந்தது. அது வந்து மூடத்தனம் அப்படிலாம் சொல்கிறது. மடத்தனம், நாங்கள்லாம் மடத்தனமாக நடந்து கொண்டோம். ஆனால் யூனிஃபார்மில் வான்னா ஜிங்கு ஜிங்குன்னு கலரில் வருது. என்ன
இது உங்களுக்கு கலரில் வந்ததுக்காக சொல்லலை. இந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் எது பெருசு அப்படி சொல்லும்போது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சொல்லும்போது பிராணன் கிளம்பி போச்சு, எல்லாம் சரணாகதி ஆகிடுச்சு. ஐயா நீங்கள் கிளம்பி போனால் தான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்போம், அது வரைக்கும் நாங்கள் முன்ன பின்ன அப்படி தான் இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுது. எல்லாம் திருப்பி பிராணன் தான் சிரேஷ்டன் அப்படின்னு அதை ஒத்துக்குச்சு. இது கதை ஸ்டோரி. அப்போது பிராணன் 2 வகையாக சொல்லப்படுகிறது. கௌண பிராணா, முக்கிய பிராணா. கௌண பிராணான்றது 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அப்புறம் மனஹா 11. இந்த மனசு மனசு புத்தி சித்தம் அகங்காரம். மனசு புத்தி சித்தம் அகங்காரம். இந்த மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அது என்ன 1 சொல்கிறீங்களே, 4 இல்லையா? 4 கிடையாது. ஒரு மனசு தான் 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. அதற்கான சப்ஸ்டன்ட் மனசு தான் ஒழிய மீதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது. தேர்ஃபோர் 5 + 5 + 1 11 சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்திரியங்கள், புலன்கள். அதுக்கு பேர் கௌண பிராணா. ஓகே. அப்போ முக்கிய பிராணன்றது என்ன அப்படின்னா பிராணா அது லைஃபோட பிரின்சிபல். ஓகே. அப்புறம் என்ன ஆர்கியூமெண்ட்டுன்னா, இந்த பிராணனோட இந்திரியங்களோட பிராணனை சேர்த்துக்கலாமே அப்படின்னு டிஸ்கஷன் ஆச்சு. ஏன் பிராணனை செப்பரேட்டாக வச்சுக்கணும்? ஏன்னா பிராணனோட இருந்தால் தான் இந்திரியங்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அதனால் இந்திரியங்களோட பிராணனையும் சேர்த்துக்கிட்டா நமக்கு 12 இதுவும் 5 ஃபங்க்ஷன் பண்ணுறது, இதுவும் 4 ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஒரு பிராணத்தை சொல்கிறீங்க, ஆனால் 5 ஃபங்க்ஷன் பண்ணுறது. பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானா. இது 5 ஃபங்க்ஷன் பண்ணுறது, இது 4 ஃபங்க்ஷன் பண்ணுறது. அதனால் வேண்டி இந்த பிராணனையே இதில் சென்சஸோடு சேர்த்துக்கிட்டோம்னா 1 அம்ப்ரலாவில் கொண்டு சென்சஸ் அப்படி 11 + 1 12 அப்படின்னு சொல்லலாமே. அப்படி ஏகதேசியினுடைய ஆர்கியூமெண்ட் இருந்தது. இன்னொன்று பிராணன்றது லைஃப் ஸ்டைல், அது சென்சஸ் கிடையாது. ஏன்னா நான் மூச்சு விட்டுருக்கேன்னு யாருமே சொல்கிறதில்ல, புரியுதா? சமையல் பண்ணிட்டுருக்கேன்னு வேணால் சொல்லலாம் ஒழிய, நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன், நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்லாம் யாரும் சொல்கிறதில்ல. அதாவது பிராணன் பண்ணுறது கர்மா கிடையாது, கர்மத்தில் வராது, புரியுதா? அப்போ பிராணனுடைய ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? ரக்ஷணம். ஓகே. த ஹோல் பாடி சிஸ்டம் இருக்கு இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரீரம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு, இது எல்லாத்தையும் அது ப்ரொடெக்ட் பண்ணுறது லைஃப் பிரின்சிபல். அந்த பிராணனை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரமோ அவ்வளோ தூரத்துக்கு சென்சஸ் ஆர்கன்ஸ் பண்ணுறத ஒழிய இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மாதிரி வெளி உலகத்தில் போய் கான்டாக்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணி கர்ம பண்ணுறது அவ்வளோ. எனக்குள்ளே இருக்கிற பிராணன் வெளியில் போய் இருக்கிற சப்த ஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த அதெல்லாம் கூட்டிகிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது கிடையாது. தேர்ஃபோர் பிராணன் பண்ணுறது கர்மத்தில் வராது, அது ரக்ஷணத்தில் தான் வரும். அதனால் பிராணன் கிடையாது அப்படின்றத. அப்போ 11 இந்திரியங்கள் அது கௌண பிராணா, பிராணன்றது முக்கிய பிராணா. அப்படி அப்புறம் 1 மோர் அடிஷன் பண்ணிடும். அது என்ன அப்படின்னா, இந்த இந்திரியங்களை ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவதா இருக்கிறது, அதிஷ்டான தேவதா.
அந்த ராமகிருஷ்ணர் சொன்ன பிராமணன் கதையை வந்து மறக்கவே முடியாது. அவன் என்ன பண்ணான், மாட்டை அடின்னு அடிச்சுட்டு அது செத்தே போயிடுச்சு. செத்து போன பிறகு ஐயோ இவ்வளோ பாவம் வருமே, இப்படி சுவாமிஜி சொன்னால் கூட யூனிஃபார்ம் போட்டுட்டு வரலையே, இதெல்லாம் பாவங்களும் வரப்போகிறது அப்படின்னு அந்த பிராமணன் நினச்ச உடனே அவன் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, வேதாந்த ஸ்ட்ரைக் ஆச்சு. வேதாந்தத்தில் வந்து ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவதை. இப்போ கைக்கான அதிஷ்டான தேவதை இந்திரன் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே கம்ஃபர்டபுளாக ஆகிட்டான். ஓகே, நான் வந்து அடிக்கலை, பசுவை அடிக்கலை, அந்த இந்திர தேவதை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு போட்டுட்டு கம்முன்னு இருந்தான். உடனே இந்த பாபம் வந்து நேராக போய் தேவலோகத்தில் போய் இந்திரனை பிடிக்க பார்த்தது. இந்திரன் சொன்னால் எதுக்கு என்ன பிடிக்கிற, சும்மா இருக்கவன இல்லை கீழே பிராமணன் சொன்னான் அப்படின்னா என்ன சொன்னான், அவன் அடித்தானா நீ இந்திர அதிஷ்டான தேவதையா அப்படின்னு. அப்படியா சொன்னா, எனக்கு ஒரு 10 minutes கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோடனே மாறு வேஷத்தில் போய் இந்த செடி நன்னா இருக்கிறத, இந்த முல்லை என்ன அழகாக பூக்கிறது, செம்பருத்தி இப்படி இருக்கிறது, இப்படி கதம்ப பூ நன்னா இருக்க அப்படி சொல்லி எல்லாம் சொன்ன உடனே ஒரே சந்தோஷமாயிட்டான். எல்லாம் நான் தான் பண்ணினேன், இதுதான் நான் எப்படி தெரியுமா பண்ணினேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நான் பண்ணினேன். அந்த பசுமாடு செத்து இருக்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே இது முடிச்சிட உடனே இந்திரன் வந்து ரூபம் எடுத்துட்டு, ராஸ்கோல் இதெல்லாம் நான் பண்ணினேன்னு சொல்லுவேன், இது மாத்திரம் நான் பண்ணினடா புட்றா அவனை அப்படின்னு இந்திரன். அப்போது இந்த இந்திரியங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஜீவா தான், அதிஷ்டான தேவதை கிடையாது. ஓகே, அப்போ ஜீவா தான் இந்த கண்ட்ரோல் ஃபார் சென்ஸ் ஆர்கன்ஸு, அதிஷ்டான தேவதை கிடையாது. புரியுறதா? அதிஷ்டான தேவதை என்ன பண்ணுறது, அனுகிரகம் பண்ணுறது. அந்த அனுகிரகமாக அது வந்து அதிஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அது என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய நீ பண்ணின புண்ணிய பாபம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணிய பாப கர்மாவுக்கு தகுந்தா போல் இந்த தேவதை வந்து வேலை பண்ணுறது. சடனாக வந்து கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் போய்டுறது, திருப்பி வந்து உபாசனை பண்ணினா திருப்பி வந்து அந்த தேவதை வந்து ஹெல்ப் பண்ணுறது. புரியுதா? அனுகிரகம் பண்ணுறத ஒழிய அது வந்து கர்மாலாம் பண்ணாது, அப்புறம் இந்திரியங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணாது. புரியுதா? அதுக்கு வேண்டிய அந்த இந்திரியங்கள் மூலமா நீ செய்யக்கூடிய கர்மத்தை புண்ணிய பாபம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அனுகிரகம் பண்ணுறது தான் தேவதையோட வேலை, அதிஷ்டான தேவதை வேலை. இப்போ வந்து சூரியன் பிரகாசிக்கிறதுல அது அப்படியே தான் பிரகாசிக்கும். கீழே இருக்கிற மனிதன் அந்த வெளிச்சத்தில் நல்லது பண்ணலாம், கெடுதல் பண்ணலாம். அந்த நல்லது கெடுதல் வந்து அந்த சூரிய தேவதையை போய் அட்டாக் பண்ணாது. அதுபோல் இந்திரியங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிஷ்டான தேவதை கிடையாது, அதுக்கு ஜீவா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ஃபோர் ஜீவாவையும் சென்சஸ் ஆர்கன்ஸையும் பிரிக்க முடியாது, ரெண்டுமே எப்பவுமே சேர்ந்திருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அப்போ முக்கிய பிராணான்றது டிஃப்ரெண்ட். அப்போது நம்ம வந்து 1, 2, 3 கவுனப்பிராணா அதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 4, 5, 6 வந்து முக்கிய பிராணா, 7வது வந்து நம்ம வந்து இந்த பிராணனை தேவதையை அங்கே சேர்த்துக்கிறதுனால இந்திரியத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்ரு வந்து 7ஐயும் சேர்த்துக்கிட்டா 4 அதிகரணம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை பற்றி சொல்லிட்டு வராரு. இதோட 7வது அதிகரணம் முடித்து இப்போ 8வது அதிகரணம் போகிறோம். 8வது அதிகரணமும் டு பி கண்டினியூ. என்ன டு பி கண்டினியூ? இந்திரியாதிகரணம். பேர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்திரியாதிகரணத்தை நம்ம திருவொற்றியூரில்
நம்ம வந்து ஆரம்பித்து அதில் கன்க்ளூட் பண்ணி இதற்கான பேஸ் ரெடி பண்ணும். திருவெற்றி ஊர் அதுக்கு பேர். அந்த மன்னன் வந்து அந்த பத்ரகாளியை வணங்கி வெற்றி அடைந்த ஊருக்கு பேர் திருவெற்றியூர். இதுதான் அது திருவெற்றியூர். திருவெற்றியூர். ஓகே. அங்கே வந்து 3 நாயன்மார்கள் வந்திருக்காங்க. சமய 4 வந்தது சிதம்பரத்தில், 3 வந்தது திருவெற்றியூரில். கலிய நாயனார் வந்து இருந்த இடம் அது. அதுக்கப்புறம் பட்டினத்தார் வந்து இருந்த சமாதியான இடம். சித்தர்களுடைய பூமி அது அந்த திருவெற்றியூர். அப்படிப்பட்ட இடத்துல நாம் படித்தோம். அதுக்கப்புறம் தேர்தல் சூடுலாம் முடித்து சகசர சீரு கல்யாணம், சீதா கல்யாணம் பண்ணி, ராமர் பட்டாபிஷேகம் பண்ணி, சாஸ்திராலய சிபிர் வந்து ஸ்ரீலங்கா போய் சாஸ்திராலயம் ஆத்ம ஞான பீடத்துலேயும் முடித்து சாதுர்மாச விரதத்தில் நாம் ஆரம்பித்து அதில் நடுவில் கேம்ப்பு பண்ணுவோம். புரியுதா? ஆனால் சாதுர்மாச விரதம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படி சொல்கிறோம். ஸோ சாதுர்மாச விரதம் ஒரு ட்ரெயின், நடுவில் ஒரு எக்ஸ்பிரஸ் வந்ததுன்னா கொஞ்சம் வழி விடுவோம், திருப்பி வந்து அந்த எக்ஸ்பிரஸில் போவோம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இப்போ வந்து இந்த இதில் வந்து இன்றைக்கி வந்து 300வது வகுப்பு வந்து ஒரு விசேஷம். ஓகே, அதனால் அப்படி வரணும். ஸோ அந்த மாதிரி அதை சீரியஸ்னஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திடா, பிள்ளையாருடா, தோப்புக்கரணம் போகணுண்டா, விநாயகர் ராகவில் படிக்கணுண்டா அப்படின்னு. அதனால் வந்து நேற்றுக்கு வந்து பால சம்ஸ்கார சமயத்தில் அந்த விநாயகர் ராகவெல்லாம் சொல்லி கொடுத்து, ஏன்னா இங்கே 2-3 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களை கூட்டி வச்சு விநாயகர் ராகவல் சொன்னால் அப்பா காது தேன் வந்து பாஞ்சது. அப்படி ஒரு விநாயகர் ராகவல் சொல்லி பிள்ளையாரெல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் இருந்தாலும் இப்படி ஒரு சுறுசுறுப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஜீவா இண்டிபெண்ட், ஜீவா சுதந்திரமானவன், ஃப்ரீ வில். இப்படிதான். அது மாத்திரம் என்ன படித்தோம்? ஜீவா தனித்தனி ஜீவா. இப்படிதான். அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான், நம்ம இஷ்டத்துக்கெலாம் வரமாட்டான்னு அங்கேயே சொல்லிட்டார் அவர் வியாசாச்சாரியர். அவன் ஒரு இது நீ என்ன சொன்னாலும் அவன் ஒன்று கணக்கை வச்சுருக்கான், அந்த கணக்கில் தான் அவன் பண்ணுவான். புரியுதா? ஏதோ இது வரைக்கும் வந்தமே கோஆப்ரேட் பண்ணுறமே, அதில் வந்து சந்தோஷப்பட்டுட்டு போவேலா, திருப்பி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பேல. நான் ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும். புரியுறதா? அப்படி நாங்கள் வந்ததே பெரிய விஷயம். இன்றைக்கி முகூர்த்தம், எவ்வளோ பெரிய முகூர்த்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன நீங்கள் வந்து வந்ததுலேருந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது இப்போ அபஸ்வரமா சொரமா? ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு ஜீவாவை பற்றி சொல்கிறேன். அதாவது ஜீவா இண்டிபெண்ட் ஜீவா, அப்படி ப்ரூஃப் ஆகிறதுன்னு சொல்கிறேன் நான். ஃப்ரீ வில் ஜீவா. ஓகே, தனித்தனி ஜீவா, ஜீவா நாட் கூட்டு. அதுபோல் அதிர்ஷ்டான தேவதையும் செப்பரேட். அதனால் இப்போ நம்ம கேட்டுண்டே எழுத முடியும். புரியுதா? பார்த்துண்டே கேட்டுண்டே எழுத முடியும். ஏன்னா இந்த பார்க்குற இந்திரியத்துக்கும் கேட்குற இந்திரியத்துக்கும் எழுதுகிற இந்திரியத்துக்கும் பாஸ் ஒருத்தர் தான். இந்த ஜீவா தான் பாஸு. இப்போ தான் சப்போஸ் அதிர்ஷ்டான தேவதை வந்து பாஸாக இருந்துன்னு வச்சுக்கோ, தனித்தனி தேவதை அப்படின்னா அந்த தேவதைக்கு பண்ணுறது இந்த தேவதைக்கு தெரியாது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்படி ஒரு சிஸ்டமே எழுத முடியாமல் போயிடும். பார்த்துண்டே கேட்டுண்டே எழுதுகிறோம் இல்லையா, அந்த சிஸ்டமே இல்லாமல் போயிடும். அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அதிர்ஷ்டான தேவதையும் செப்பரேட்டு, அது சென்சஸோட சேர்க்காத, அது வந்து அதனுடைய விஷயம். தேர்ஃபோர் இந்த 11 இந்திரியங்கள் இருக்க, அது வந்து ஜீவாவோடது. பிராணன் வந்து ரக்ஷணம் பண்ணுறது, அதிர்ஷ்டான தேவதை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறது. ஒன்றுமா புரிஞ்சுக்கோ. இதுவே இப்போ நம்ம படிக்கிற விஷயமே இந்த மெடிக்கல் சயின்ஸுக்கோ
மாடர்ன் எஜுகேஷனுக்கோ மாடர்ன் சயின்ஸுக்கோ மாடர்ன் ஃபிலாசபியோ அவெல்லாம் கிட்டக்கவே வர முடியாது. இப்போ நம்ம படிச்சுட்டுருக்கோம். ஏன்னா எல்லாமே சூக்ஷ்ம விஷயத்தான் படிச்சுட்டுருக்கோம். ஸ்தூலத்துக்கு இன்னும் வரலை. இந்த 300வது வகுப்பில் ஸ்தூலத்துக்கு வந்துடுவான் கம்ப்ளீட்டாக. திருப்பி சூக்ஷ்மத்துலேருந்து ட்ராவல் பண்ணி ஸ்தூலத்துக்கு வந்து முடித்தா தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, தேர்ஃபோர் ஜீவா டாப்பிக்கு முதல்ல வந்து கர்த்தா போக்தா விரிவாக பார்த்தோம். அப்புறம் கவுன பிராணனை பார்த்தோம், முக்கிய பிராணனை பார்த்தோம், அதுக்கப்புறம் தேவதா பார்த்தோம். அப்புறம் கர்த்தா வந்து கரணத்தை பிரிக்க முடியாது அப்படின்றத கடைசியாக பார்த்து முடித்தோம். ஓகே, இப்போ வந்து இந்த கரணம் 11 பிராணனையோ அல்லது அதிஷ்டான தேவதையோ சேர்க்கப்படாது. இதில் வந்து கிளாரிட்டி வேணும். இப்போ அடுத்தது ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு பண்ணுறார் வியாசாச்சாரியார். அதுக்கு பாஷ்யக்காரர் வந்து அதில் விஷயத்தை சொல்ல போகிறாரு. இப்போ பார்க்க போகிறது 2வது அத்தியாயம் 4வது பாதம் 8வது அதிகரணம் இந்திரியாதிகரணம். ஓகே, இதில் 3 சூத்திரம் இருக்குது. இது வரைக்கும் கவுன பிராண உற்பத்தி சங்கியா பரிமாணம் பார்த்தோம். கடைசியாக 11 கரணத்துடன் அதிஷ்டான தேவதையை பார்த்து நம்ம முடித்தோம். இதில் முக்கிய பிராணா அதிகரணம் 4, 5, 6. ஆனால் கவுன பிராணா 1, 2, 3 அண்டு 7, 8 ஆல்சோ கவுன பிராணா. அப்போது சென்சஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கொடுக்குறார் வியாசாச்சாரியார். ஏன்னா அதில் தான் நமக்கு லோலாயாக அலைஞ்சுட்டுருக்கோம். ஓகே, உன்னுடைய புலன்களை தான் அப்படி. அதனால தான் பதஞ்சலி வந்து பிரத்யாகாரா அப்படின்றத சொல்கிறார். தமஹா புலன் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, சமதமாதி எடுத்தோன்னே இங்கேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் போகிறது அது. ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து படிக்கிறதுனால பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா புலன்கள் 11 தனித்தனி தத்துவம். ஓகே, அது வந்து பிராணன்ன்றது செப்பரேட் தத்துவம், அதை பிரிக்கக்கூடாது. இவனுடைய ஐடியா 5 + 11 11 விருத்தி மீன்ஸ் ஃபங்க்ஷன். அதுவும் ஃபங்க்ஷன், இதுவும் ஃபங்க்ஷன். ஒன்று ஃபங்க்ஷன்ன்றதை சொல்லி 16 பண்ணிட்டா ஒரு அம்பர்லாவில் கொண்டு வந்துடலாமே, தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேண்டாமே அப்படின்னு இவன் ஒரு ஐடியா சொல்கிறான். இந்திரியாணி ந சந்தி, சென்சரி ஆக்ஷன்ஸு நாட் செப்பரேட் தத்துவம், தனித்தனியாக சொல்லாத. நீ தான் அத்வைதின்னு வேற பெருமை அடிச்சுக்கிறிய, ஏன் வந்து நான் சொல்கிறத நீ வந்து சேர்த்துக்கூடாது? புரியுதா? எல்லாமே ஒன்று தான் சொல்கிற ஆள் 11லேருந்து ஒன்று சேர்த்து 12, 16 அப்படி போட்டுக்கியேன் அப்படின்னு அவன் வந்து சில சமயம் கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேலி பண்ணுறான் அவன். புரியுதா? வியாசாச்சாரியர் சொல்லணும், யுவர் ஐடியா ராங், உன்னுடைய கருத்து தவறானது. ஏகாதச இந்திரியாணி தனித்தனி தத்துவம், அவைகளை பிராண தத்துவம்னு சொல்லுவது பொருந்தாது அப்படின்னு 8வது அதிகாரணத்தினுடைய சாரம். ஓகே, அப்போ இந்த விசாரம் நமக்கு பூர்வபக்ஷத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு சங்கராச்சாரியார் அப்படின்னா, பூர்வபக்ஷம் என்ற பேரில் ஸ்ருதி வாக்கியத்தில் 2 கான்ட்ரடிக்டாக இருக்கிற ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கிறது. கான்ட்ரடிக்டாக முரண்பாடாக இருக்கிறதுனால இது பிரமாணம் கிடையாது அப்படின்றத பூர்வபக்ஷி மதம். 2 கருத்தை எடுத்துக்கிற ஸ்ருதி வாக்கியத்தில் எது தப்பான ஒரு கருத்தோ அதை அடித்து பேசுவான், அதுதான் சத்தியம்னு. அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டான்னு வச்சுக்கோ, அதுவே உண்மை மாதிரி நமக்கு தோணும். அப்படி இருக்கவன் யாரோ ஏகதேசி. இப்படிதான் ஒரே விஷயத்த இது வந்து
ஆனால் சுத்தமான நீர் வழங்கப்படும் திராவிட மாடல் அப்படி எழுதிட்டான். கொடுக்குறது வேற ஒரு ஆள், இவன் ஊராக கிராமமாக அதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டான். புரியுதா? இப்போ யார் சொல்கிறத நம்புறது? இவன் இந்த பிஜேபிக்காரன் எப்படி சொல்கிறானோ அவன் தான் கொடுத்தான் பாவம். ஆனால் அவனுக்கு சொல்கிறதுக்கு சக்தி இல்லை. அதை போய் ஊராக போய் சொல்கிறதுக்கு சக்தி இல்லை. இவன் ஊராக போய் சொல்லி நம்பவும் வச்சுட்டான், உனக்கு தான் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்புறம் அரிசியை நிறுத்திட்டான். இவன் கொடுக்க வேண்டிய அரிசியை நிறுத்திட்டான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குது. இப்போ யாருக்கு வாக்கு சக்தி இருக்கிறதோ அதை தான் ஜனங்க நம்புவாங்க. நீ அதை விட ஸ்ட்ராங்காக சொல்லணும். புரியுதா? அப்போ இந்த தமிழ்நாட்டில் திராவிட மாடலில் ஒழித்து தாமரை மலரணும்னா நீ என்ன பண்ணணும்? அதிவாதியாக மாறணும். வாக்கு உன் பவர்ஃபுல் வாக்காக மாறணும். அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சொதப்பல் ஆகிடும். பர்சன்டேஜ் ஓட்டில் காட்டின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நீயும் நானும். புரியுதா? கோல் போடுறதில்ல. கோல் போடாமே இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு அவளை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு சும்மா இப்படி இந்த பாலை ஃபுட்பாலில் இப்படி தட்டுவான். தட்டிகிட்டே இருந்தால் அதுக்கு பாயிண்ட்டு இவரு சந்தோஷப்பட்டுக்கலாம். எனக்கு இந்த பிஸ்னஸ்ஸு ஆளெல்லாம் சொல்லுவான், இவ்வளோ டோட்டல் டர்ன் ஓவர் ஆகிறது 10 கோடி 100 கோடி அதெல்லாம் சொல்ல. எல்லாம் போய் பர்ஸை கொட்டினா உனக்கு எவ்வளோ காசு வரும், அதுதான் உன்னுடைய ரியாலிட்டி. அதையே சுவாமி கேட்குறீங்க அப்படிங்க. புரியுதா? கோல் போடுறியா பாரு, ஒரு சீட்டு ஜெயிச்சியா 2 சீட்டு ஜெயிச்சியா, அதுக்காக வேலை பண்ணியா? நீ மொத்தமாக வேலை பண்ண 2 சீட்டில் எல்லோரும் போய் அதில் ஊராக போய் வேலை பண்ணணும். காமன் விஷயம். சாதாரண இந்த பொலிட்டிக்கலில் அவன் பிரம்மத்தையே பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவன் லோக்கலில் சீட்டு அடிக்கிறதுக்கே இவ்வளோ தத்திக்கணும் போடுறான். புரியுறதா? நாம் எல்லாத்தையும் கடந்து அதை வேலை பண்ணிட்டுருக்கோம். புரியுறதா? புரிஞ்சுக்கணும். பார்க்குறதுக்கு வெளியில் அவன் தான் பெரிய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவாக பெருசு. இங்கே அவனை கூட்டிகிட்டு எவனாவது எம்எல்ஏ எம்பி எவனையாவது ஒருத்தனை கூட்டிகிட்டு இங்கே இந்த 4 கிளாஸில் உட்கார வை. அவனை உட்காரான்னா பாரு, இப்படியே இருப்பான். புரியுதா? எவனெல்லாம் கெடுக்கெடுன்னு பேசுகிறானோ அவனெல்லாம் ஒரு தடவை உட்கார வைய கூட்டிகிட்டு அப்போ நீ எவ்வளோ ராஜாத்தி கண்ணு அப்படின்றது உன்னுடைய பெருமை அப்போ தான் புரியும். புரியுதா? இப்போ பூர்வபக்ஷி 2 முரண்பாடு சுருதி வாக்கியத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது. சீமிங்லி கான்ட்ரடிக்ஷன் இருந்தாலும் அது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பூர்வபக்ஷி ஏன் அவனுடைய ஐடியா அப்படி இருக்கிறது அப்படின்னு சங்கராச்சாரியார் 2 ஸ்ருதி வாக்கியத்தை மந்திரத்தை சொல்கிறார். முதல் மந்திரம் பிரம்மசூத்திரத்தினுடைய பிஹெச்டி மந்திரம்னு சொல்கிறேன். பிஹெச்டி மந்திரம் என்ன? பிரம்மசூத்திரத்தினுடைய பிஹெச்டி மந்திரம் அது பிரதிஜ்ஞா. இது நான் ஓகே பிஹெச்டி மந்திரம். ஓகே, அதனால் முண்டக்கத்தில் 213 இருக்க அது பிஹெச்டி மந்திரம் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா சூத்திரத்துலேயும் கோட் பண்ணிகிட்டே இருக்கோம். புரியுதா? ஸோ நன்னா கிளாஸ் கேட்குறேன். ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியாணிச்ச கம் வாயு ஜோதிராபகா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. இந்த மந்திரத்தை ஒரு 100 தடவை சொல்லியிருப்போம். அதனால் இது வேதாந்த பிஹெச்டி. ஓகே, இல்லை பிரம்மசூத்திர பிஹெச்டி. வேதாந்த இல்லை, பிரம்மசூத்திரத்தோட பிஹெச்டி. அப்பப்போ அதுவும் இந்த 7, 8 அதிகரணம் முழுக்க இந்த ஒரே மந்திரத்தை கட்டிண்டு பிடிச்சுண்டு சொல்லிண்டு விதவிதமாக விளக்குறோம் அதை. ஓகே, அப்போ அதில் இந்த நிறைய கிளாரிட்டி இந்த மந்திரத்தில் கொடுக்கறது. புரியுதா? ஒன்று முக்கிய பிராணன் தனி தத்துவம் அப்படின்றது இந்த மந்திரம். ஏதஸ்மாத் மீன்ஸ் பிரம்மணா ஜாயத்தே பிராணஹா. பிராணிலிருந்து பிராணன் முக்கிய பிராண செப்பரேட்டாக ஜாயின் வந்தது. அதே பிரம்மத்துக்கிட்ட இருந்து மனஹா சர்வேந்திரியானிச்ச
11 இந்திரியங்களும் வந்தது. அப்புறம் என்ன கன்ஃபியூஷன் நமக்கு நடுவில் வந்தது? வாயு காற்று தான் பிராணன் அப்படின்னு டவுட் வந்தது. நோனோ, வாயு செப்பரேட்டாக சொல்லப்பட்டது. ஓகே, ஜோதிராபகா வாயு. ஓகே, வாயு ஆல்சோ செப்பரேட். அப்படி இந்த ஒரே மந்திரத்தில் வாயுக்கும் பிராணனுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம், பிராணனுக்கும் புலன்களுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த மந்திரம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லின்னு இருக்கோம். ஓகே, இது ஒரு முக்கியமான மந்திரம். அதுக்கப்புறம் அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு அடிப்படை விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தொம்பதம், தொம்பத விசாரம். ஓகே, இந்திரியங்களை படிக்கிறோம், அதில் இருக்கிற பிராணனை படிக்கிறோம், அப்புறம் அதிஷ்டான தேவதை படிக்கிறோம். இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன? அத்தியாரோபம் பண்ணுறோம். புரியுதுதான்? அதில் நடுவில் அபவாதம் பண்ணுவார் வியாசாச்சாரியர். அது என்ன அப்படின்னா, ஆபாசக ஏவச்ச 2, 3, 50வது சூத்திரம். ஓகே, வியாசர் அபவாதம் பண்ணிட்டார். எல்லாமே ஆபாச ஏவச்ச. அதுக்கப்புறம் என்ன, 2, 3, 15 காசியில் படித்தோம் ஒரு மந்திரம், ஒரு சூத்திரம். அப்புறம் சங்கரமணத்தில் 2, 3, 29 படித்தோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்க வேண்டிய சூத்திரம். இந்த மாதிரி முக்கியமான சூத்திரமாவது கேட்கும்போது உங்களுக்கு எது முக்கியமாக படுறதோ அதை இப்படி இன்ட்டு போட்டு வை புக்கில். எப்போ உனக்கு சந்தர்ப்பம் இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சுருதி வாக்கியம் சொல்லணும் இல்லையா? அப்போ தான் முரண்பாடு என்னென்னு சொல்ல முடியும். ஓகே, இன்னொரு முரண்பாடு வாக்கியம் என்ன அப்படின்னா, பிருகதாரண்ய மந்திரம் 1:5:21 பியூட்டிஃபுல் உபாசனா மந்திரம். த ஏதஸ்ய ஏவ சர்வே ரூபம் அபவன். கவுன பிராண அனைத்தும் முக்கிய பிராணனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டன. இப்போ என்ன டாபிக்கு அப்படின்னா, கவுன பிராணன்றது செப்பரேட்டு தத்துவம் இல்லை, அது பிராண தத்துவத்தோடு சேர்த்துரு. ஓகே, பிராணன் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சென்சரி ஆர்கன்ஸுன்னு ஏன் செப்பரேட்டாக சொல்கிறேன்? பிராணன்னு சொல்லிவிட. ஓகே, ஏன்னா பிராணன் இல்லைன்னா கை காலெலாம் சக்தி இழந்து போய்டுறது. அப்போ பிராணன் சொல்லு. இப்போ பாரு, நான் சொல்கிறேன் பாரு. யதா கர்மா, அதாவது 1:5:21 பிருகதாரண்யம். யதா கர்மா தானி மிருத்யு ஸ்ரமோ பூத்வா உபயமே தானி ஆப்னோதி தானி ஆப்த்வா மிருத்யு அவாருந்த தஸ்மாத் ஸ்ராம்யதி ஏவ. இது ஒரு கதை. ஓகே, ஸோ நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். நீங்கள் புக்கு இருந்துன்னா அப்புறம் பார்த்துங்க. கவுன பிராணன்லாம் எல்லா இந்திரியங்களையும் நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு ரிப்பேர் ஆகிடும், சோர்வாயிடும். கேட்டுக்கிட்டே இருந்தால் சோர்வாயிடும். பேசிக்கிட்டே இருந்தால் அது மாத்திரம் சோர்வாகிறது இல்லை பலருக்கு. நடந்துக்கிட்டே இருந்தால் கால் வலிக்கிறது, களைப்பாயிடும், சோர்வாயிடும். இப்படி இந்த ஒவ்வொரு சென்சஸும் அதையே அசஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒன்று பண்ணினா களைப்பாயிடுறோம், சோர்வாயிடும். அவன் படுற வேதனை பார்க்கணும், அது களைப்பாயிடும், எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவான். அதையும் தாண்டி ஒன்று புரியுறதா? அந்த மாதிரி சில பேர் கல்லுங்குழிமாங்க, எதுவும் காட்ட மாட்டான். புரியுறதா? சில பேர் சும்மா இப்படி அந்த வலிக்கிற மாதிரி மனசில் தோணுனாலே வெளியில் காட்டிடுவான். இப்படி 2 குரூப் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குதுன்னு வச்சுக்க. இதெல்லாம் சேர்ந்து பிராணனை பார்க்குறதுங்க. பிராணன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புத்துணர்ச்சியோடு இருக்கிறது, தோஷம் இல்லாமல் இருக்குது, களைப்பே அதுக்கு வரதில்லை பிராணனுக்கு. புரியுறதா? அப்போது தொடர்ந்து புலன்கள் வேலை செய்யும்போது கூட கால தேவதன் இருக்கான மிருத்யு, அவன் என்ன பண்ணுறான்னா சோர்வை உண்டாக்குகிறான். நம்முடைய சென்சஸ் எல்லாம் ஏன் சோர்வாகிறது? கால தேவதன் மிருத்யு மரணதேவன் இருக்கான
அவன் மெதுவாக வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருப்பான். புரியுதா? இப்போல்லாம் முன்னாடி மாதிரிலாம் நீ பிரிஸ்காக இருக்கல, இப்போ நீ சோர்வாயிடுற, சீக்கிரமாக டிக்கெட்டு போகிறது, அலர்ட்டாக செய்ய வேண்டியது, கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் போடு, கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணிவிடு, புரியுதா, எப்போ வேணால் உயிர் போயிடும் அப்படின்னு காலதேவதன் வந்து பண்ணி. இந்த போஸ்ட்போன் பண்ணுறது இருக்குல்ல, இனிமேல் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? தஸ்மாஸ்து ஸ்ராமியதி ஏவ வாக் ஸ்ராமியதி சக்ஷு ஸ்ராமியதி. அதனால் வந்து கேட்குறது வந்து அது களைப்பாயிடுது, சக்ஷு களைப்பாயிடுறது, அதுக்கப்புறம் வாக்கு வந்து களைப்பாயிடுறது. ஓகே, எல்லாமே களைப்பாயிடுது. அயம் முக்கிய பிராணஹா யக மத்தியமா இமம் ஏவ நான் ஆப்னோத்து. ஆனால் முக்கிய பிராணன் இருக்க அது மரண தேவனால் கூட களைப்படைய வைக்க முடியறதில்லை. புரியுதா? காலதேவனும் கூட பிராணன்கிட்ட வந்து சல்யூட் பண்ணுறான். புரியுதா? ஏன்னா வந்து சாம்பு சொல்கிறார், உங்ககிட்ட வந்து காலம் வந்து மாட்டின்னு முழிக்கிறது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பிராணனை இந்த காலதேவன் வந்து கிட்டே நெருங்க முடியறது இல்லையா? புரியறதில்ல? ஓகே, அதனால் அது வந்து தே ஏதஸ்ய ஏவே சர்வரூபம் அபவன். புரியுறதான்? அது என்ன பண்ணுறதா, இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இஸ் லைஃபு. இப்போது அது வந்து களைப்பே ஆகிறதில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து 11 பேரும் ஒன்றா கூடி பிராணனோட கூட்டு சேர்ந்து பிராணனோட ஐக்கியமாயிடுவோம். அப்போ நம்மளும் எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். புரியுதா? அப்படி டிசைட் பண்ணுறது. அதுங்க டிசைட் பண்ணுதோ இல்லையோ, நம்ம என்ன டிசைட் பண்ணோன்னா, ஓணத்துலேருந்து செப்டம்பர் 15 என்ன ஒரு அரை மணி நேரம் வந்து பிராணாயாமா ப்ரீத்திங் எக்ஸசைஸு. இந்த பிரம்மசூத்திரம் புரியுதோ புரியலையோ, கடைசியில் வந்து பிராணன் உள் சுவாசம் வெளி சுவாசம் அது புரியும் குறைஞ்சபட்சம். எதை என்ன பிரம்மசூத்திரத்தில் உள் சுவாசம் வெளி சுவாசம் இது சொல்லி கொடுத்தாரு சுவாமிஜி அப்படின்னு. ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தாரு இல்லை, அதை பிடிச்சிக்கலாம். அப்போது நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓணத்துலேருந்து. ஓகே, அன்றைக்கி வந்து காலையில் ஆத்ம விசாரெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு வகுப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பிராணாயாமம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடோடு முடிச்சிடுவோம். 2 கிளாஸ் இருக்கும். 15ஆம் தேதி ரெடியாக இருக்கணும். ஓகே, அப்போது இந்த மந்திரம் வந்து காலத்தத்துவம் விபரிணமத்தே, இந்திரிய சக்தி குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா என்ன ஆகும்? அர்ஜுனன் மாதிரி காண்டிபத்தை தூக்க முடியாத காலம். அர்ஜுனன் 2 நேரத்தில் காண்டிபத்தை விட்டுட்டான். ஒன்று வந்து அவன் வந்து வயசு காலத்திலே விட்டுட்டான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே விட்டுட்டான். எங்கே? குருட்சேத்திரத்தில் விட்டான். அப்போ ஸ்ட்ராங்காக தான் இருந்தான் அவன். புரியுதா? ஏன்? மனசோர்வு. புரியுதா? இமேஜினரி துக்கம் இருக்குல்ல, அந்த இமேஜினரி துக்கத்தினால அவன் வந்து காண்டிபத்தை விட்டுட்டான். ஓகே, இன்னொன்று வந்து மதுராவில் கிருஷ்ணர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு, குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போ, பெரியவங்களாம் எடுத்து கூட்டிகிட்டு போ, பொண்ணுங்கள்லாம் பத்திரமாக கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் திருடன் வந்துட்டான், காண்டிபத்தை தூக்க முடியல. அப்போ சக்தி எழுந்துட்டான் வயசான காலத்தில். அப்போது அர்ஜுனன் மாதிரி உள்ள ஆளுக்கு வந்து காண்டிபத்தை தூக்க முடியாத ஒரு காலம் வரும். அதனால் என்னால் வந்து அதை தூக்க முடியல இதை தூக்க முடியலன்னு வயசான காலத்தில் புலம்பக்கூடாது. புரியுதா? வயசான காலத்தில் 2 படியில் தான் போனோம். இது அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. புரியுதா? இதுக்கு இன்னும் வயசாகிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னும் அசிங்கம் பார்க்குறேன். புரியுதா? நார்மலாக போ. ஓகே, நமக்கு இப்படி தான் போக முடியும், மெதுவாக தான் போக முடியும். புரியுதா? கடகடன்லாம் போகக்கூடாது. எப்போ சின்ன மாற்றி புரிஞ்சுக்கூடாது. மெதுவாக தான் போக சொல்கிறான்னு யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்லை. ஓகே, யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க வேகமாக போகணும். புரியுதா? அதனால் இதை பண்ணணும். அப்போ லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் பிராணன்,
லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் பிராணன். புரியுதா? அது முக்கிய பிராணா. அப்போ ஆயுஷ், ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. அப்போ அலோபதியிலேருந்து கணபதியை நமஸ்காரம் பண்ணி நீ ஆயுஷுக்கு வரணும். புரியுறதா? அப்படி வந்தீங்கன்னா ஆயுஷு கெட்டியாக இருக்கும், இல்லை இருக்கிற ஆயுஷு ஸ்ட்ராங்காக இருக்கும். அலோபதியில் போனால் என்ன ஆகும்? நேற்றுக்கு போய் ஒரு ஆளை சர்ஜரியாக மாற்றிட்டு வந்துட்டேன் நான். முதல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, சர்ஜரி அப்படியே பண்ணுங்க அப்படின்னு. புரியுதா? அவன் டாக்டர் பயமுறுத்துவான். புரியுது உனக்கு? சும்மா ஒரு மாத்திரை 10,000 ரூபாய், இங்கே இழுத்து அடிக்கிறான், அங்கே இழுத்து அடிக்கிறான். மாத்திரைலாம் போட்டுலாம் ரத்தத்தை ஒரே இது பண்ண முடியாது. நான் சொல்கிற ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. 60 நாள். புரியுதா? அந்த அம்மாவை கூப்பிட்டு, இங்கே பாரு, இந்த 60 நாளுக்குள்ளே பையனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, கல்யாணம் முடித்த பிறகு சர்ஜரி பண்ணிக்கோங்க. 3 பேருக்கு சந்தோஷமாயிடுச்சு. புரியுதா? அதனால் நம்ம பிராணாயாமம் இருக்குது, ப்ரீத்திங் இருக்குது, யோகா இருக்கிறது, மெடிடேஷன் இருக்குது. அதை போய் பண்ணுவேன். இப்போ புரியுதுதான்? உனக்கு இப்போ உடம்பெல்லாம் வலிக்கிறதுன்னு வச்சுக்கோ, 1/2 மணி நேரம் தியானத்தில் உட்காரு, எல்லா வலியும் சரியாக போயிடும். வேணா இப்படி சாஞ்சி உட்காந்துப்பா. புரியுதா? எல்லாமே சரியாயிடும். நீ சும்மா இருந்தாலே, உயிரோடு இருந்தாலே நிறைய வியாதி சரியாயிடும். ரியலி. அதனால் ஸோ நமக்கு இது இந்த பர்பஸ் பிடிக்கணும். புரியுதா? இது சரி. இப்போ இந்த ஆயுஷெல்லாம் விருத்தி பண்ணி என்னங்க செய்யப்படுறத? குடும்பத்தை நன்னா காப்பாற்றி, ஆஃபீஸில் நிறைய நேரம் வேலை பண்ணி, சமாஜத்தில் உருண்டு பிறண்டு, அதுக்காக இல்லை நான் சொல்கிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதாந்தத்தை புரிஞ்சு நான் யாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆயுஷை சரியாக வச்சுக்கோங்க. புரியுதா? நல்லா சொன்னீங்க பா, குடும்பம் நல்லா விருத்தி பண்ணலான்னு. அதில் போனால் விருத்தி ஆகாது. ஓகே, கவலை தான் ஜாஸ்தி ஆகும். ஓகே, பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும். அதனால் நம்ம ஒரு இதுவை பிடிச்சிட்டோம். பகவான் எப்படியோ முன் ஜென்மத்தில் இருக்க புண்ணியத்தெல்லாம் போட்டு நம்மளை பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டார். இனிமேல் சாஸ்திரத்தை விடக்கூடாது. புரியுதோ புரியலையோ அப்படியே உக்காந்துன்னா அது காது வழியாக உள்ளே போய் சில சமயம் மருந்து வேலை பண்ணும். உள்ளே போய் ஒரு நேரம் இல்லைன்னா கூட இன்னொரு நேரம் வேலை புரியும். புரியுதா? அவன் லபோ திப்பன்னு கத்தினா கூட என்ன கத்துறேல் அப்படின்னு மெதுவாக கேட்கலாம். புரியுதா? எதுக்கு பயப்பட மாட்டோம். முதல்ல இது இந்த ஆத்ம விசாரம். ஓகே, ஸோ அப்போ ஆத்ம விசாரத்தில் நீ ஈடுபடணும். அதுக்கு தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 வகுப்பு கேட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்திருச்சு இன்றைக்கி ஆத்ம விசாரம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேளே, அதற்காக மனித வாழ்க்கை, லைஃப் பிரின்சிபல். அப்படி கேட்காமல், 3 வகுப்பை கேட்காமல் தொடர்ந்து வாழ்க்கையை ஜீவிதத்தை கண்டபடி எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் இறந்து போய்விட்டால் அவன் டேஷ் டேஷ் டேஷ். நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். ஓகே, அப்போது இது சைட் டாப்பிக்கு. இப்போ இங்கே என்ன கேட்குறேன்னா, கவுன விஷயமா அல்லது முக்கிய விஷயமா நீயே முடிய பண்ணு. ஓகே, புலன்கள் சோர்வாகிறது, அதே நேரத்தில் பிராணன் லைஃப் பிரின்சிபல் ஆக்டிவாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த புலன்கள் இருக்க இந்திரியங்கள் அவங்க எப்போ ஆக்டிவாக இருக்காங்க? ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தாவில் என்ன ஆகிடுறாங்க? எல்லாம் ரிசால்வ் ஆகிடுது. ஓகே, ஒடுங்கிடுது. அந்த நேரத்தில் இந்த பிராணன் எப்படி இருக்கிறது? அவரும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் காலையிலேருந்து எவ்வளோ நேரம் மூச்சு இழுத்து விட்றேன் நான் அப்படி எல்லாரும் படுத்து தூங்கினா கூட அது பிரிஸ்காக இருக்கிறது. அது ஆல் த டைம் ஒர்க்கு. ஓகே, ஸோ வெரி ஆக்டிவ் ஒன்லி பிராணா. தேர்ஃபோர் உபனிஷத் சொல்கிறது தே ஏதஸ்ய சர்வே ரூபம் அபவன். ஓகே, அதனால் கவுன பிராணன் 11 புலன்களும் தன்னை முக்கிய பிராணனாக மாற்றிக்கொண்டன. அப்படி சுருதி வாக்கியம் சொல்கிறது. அதில் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்?
முண்டக்க 2, 1, 3 நாங்கள் அப்பப்போ மறப்போம். நீ பூர்வபக்ஷி, நீ ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க, புரியுதா? பிருகதாரண்யம் அது 2வது மந்திரம் அப்பப்போ மாற்றுவான், புரியுதா? இந்த மந்திரத்தை அப்பப்போ பிராண தத்துவம் வரைக்கும் இதை சொல்லிகிட்டே இருப்போம். பிருகதாரண்யத்தில் 1, 5, 21 முரண்பாடு இருக்கிறதுனால என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏக்கத்தை சின்ன சொல்லுவான், பிருகதாரண்யம் சொல்கிறது தான் கரெக்டு. பிராணன் ஃபங்க்ஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாருடைய பல பேருடைய நினைப்பு அப்படி தான். ஓகே, அப்போ அவன் ஏகதேசியோட விஷயம் என்ன சொல்கிறான்னா, நான் பூர்வபக்ஷி ரெண்டுமே தப்பு, அதனால் இது விரோதமாக இருக்குது, எதுவுமே பிரமாணம் கிடையாது, நான் கிளாஸுக்கே வரமாட்டேன் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிட்டான். எது பண்ணாலும் தெளிவாக இருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஏகதேசி எது தப்போ அதை கரெக்டாக சொல்லுவான். பிருகதாரண்யம் சொல்கிறது தான் கரெக்டு. 11 பிராணன் 11 இந்திரியங்கள் பிராணன், பிராண தத்துவம். இந்த சென்சஸுக்கு தனித்தனி தத்துவம் கிடையாது, எல்லாமே பிராண தத்துவத்தை சார்ந்தது. அதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ வேணால் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன்னு கேட்டுப்பார். கொஞ்சம் விஷயம் யோகாவில் இருக்கவங்களாம் கேட்டுப்பார். பிராணன் இருந்தால் தான் நீ கையை காலெல்லாம் வேகமாக ஆட்ட முடியும், பார்க்க முடியும், உனக்கு பிராண சக்தி வர வர குறைஞ்சி போச்சு அப்படி சொல்லுவான். அப்போது பிராண தத்துவம்தான் 11 இந்திரியங்களை இயக்குகிறது. அதனால் ஏகதேசி சொல்கிறது 11 இந்திரியங்களையும் பிராணனை மரியாதையோ சேர்த்து ஒரே தத்துவமாக பிராண தத்துவம்னு சொல்லு. இப்போ சித்தாந்தி என்ன செய்ய போகிறான், ஏகதேசி சொல்கிறதுக்கு சப்போர்ட் என்ன பண்ண போகிறான்? அப்போ ஏற்கனவே சொல்லுதடா அந்த ஒரு நாங்கள் மறந்து போனோமே பிஹெச்டி மந்திரம் முண்டக்க, அந்த மந்திரத்துக்கு அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? இதெல்லாம் சங்கராச்சாரியார் உணவுக்கு பிறகு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதை நம்ம பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.